வேண்டும் 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 தூய்மை வேண்டும் தூய்மை வேண்டும் 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 சுகாதாரமான குடிநீர் வேண்டும் 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 தூய்மையான குடிநீர் வேண்டும் குடிநீர் வேண்டும் அகற்ற வேண்டும் தெருவில் கொட்டுகின்ற குப்பைகளை அல்ல வேண்டும் வேண்டாம் 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 இங்க செல்வ விநாயகர் ஆலயம்னு கிட்டத்தட்ட 150 வருஷத்தோட கோவில் இருக்குது. இந்த பகுதியில கிட்டத்தட்ட 600 வாக்குகள் இருக்கக்கூடிய இந்த தெரு, எவ்வளவு 600 வாக்குகள் இருக்கக்கூடிய இந்த தெருவை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சின்னு சொல்றக்கூடிய திமுகவோ அதிமுகவோ மாறி மாறி கவுன்சிலரா வருவாங்க. ஆனா இந்த பகுதியில இன்னி வரைக்கும் இது கட்சி சார்ந்து நாங்க போராடல. இந்த தெருவுல மழை பெஞ்சா ரயில்வே ரோடோட கழிவு நீரு, மழை நீரு, கழிவு நீரு பாலாஜி தியேட்டர்ல இருக்கிறது. அதுக்கு பிறகு பச்சை பாஸோடைய முறைகேடாக இணைக்கப்பட்ட கழிவு நீர் மட்டும் 4 மேனுவல் இருக்கு. இந்த 4 மேனுவல்ல ஏதாவது ஒரு மேனுவல் தினசரி ரொம்ப வழிஞ்சு கழிவு நீர். இதே இடத்துல பால்வாடி இருக்குது. கிட்டத்தட்ட 50-60 குழந்தைங்க படிக்கிறாங்க. இந்த பகுதி மாநகராட்சியினுடைய வருவாயை கொடுக்கக்கூடிய அத்தனை வணிக வளாகங்களும் மார்க்கெட்டும் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல முறையாக கழிவு நீர் அகற்றுவதோ குப்பைகளை அள்ளுவதோ இல்ல இந்த மக்களுக்கான பொது சுகாதாரத்துல மாநகராட்சி எந்த விதமான கவனமும் கொடுக்கறது இல்ல. இந்த டேங்க் எனக்கு தெரிஞ்சு 15 ஆண்டுகளுக்கு மேலாவது கழுவி. இந்த தண்ணி இன்னைக்கும் சரி, காத்தால தண்ணியை மேல ஏத்தி கீழே விட்டாங்கன்னாக்கா முதல்ல அழுக்கான சேகர தண்ணி தான் வருது. இந்த மாதிரியாகத்தான் நாங்க இருக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் கூட சுகாதாரம் கிடையாது. நீங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களை இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். 1 நாள் 2 நாள் இல்ல, தொடர்ந்து பல மாதங்கள் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கிறோம். மாநகராட்சிக்கு நாங்க பல முறை, ஒரு முறை நாங்க மாநகராட்சி உள்ளிருப்பு போராட்டம் கூட நடத்துறோமா இல்லையாப்பா? ஆனா எந்த விதமான இந்த எரும சூத்துல மழை பெஞ்ச கதையா, செவடங்காதுல உதிர சங்கு கதையா, இந்த இடத்துல எந்த விதமான தூய்மை பணியும் கிடையாது. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இந்த இடத்தை கடந்து போகக்கூடிய அத்தனை மனிதநேயம் மிக்க அதிகாரிகளோ ஆட்சியாளர்களோ யாராக இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கொடுமையை சொல்ல முடியும். ஆனா யாருமே கண்டுக்கிறது இல்ல. ஏன்னா இந்த இடத்துல அதிக வருவாய் தரக்கூடிய டாஸ்மாக் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சியால தடை செய்யப்பட்ட இந்த பிளாஸ்டிக் நெகிழி டம்ளரால இந்த இடத்துல தினசரி 2000-5000 டம்ளர் இந்த இடத்துல விழுது. அதே போல காலி கோட்டர் பாட்டில்களோ காலி குடிநீர் பாட்டில்களோ இந்த இடத்துல இருக்குது. இதை எதையுமே அப்புறப்படுத்துறது கிடையாது. இந்த சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய பூ வியாபாரமா பழ வியாபாரமா அழுகின பொருட்கள் இந்த தெரு முக்குலதான் கொட்டுறாங்க. இந்த பிள்ளையார் கோயில்ல எந்த விதமான வழிபாட்டுக்கும் வழி கிடையாது. இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு சுகாதாரம் கிடையாது, சுத்தமான குடிநீர் கிடையாது, போதுமான சாலை வசதி கிடையாது. இந்த மாதிரி அடிப்படை சுகாதாரமற்ற சூழ்நிலையில நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோன்றத பல முறை இந்த நகராட்சி அதிகாரிகளுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தெரிவித்தோம். எந்த விதமும் பயன் இல்லைன்றதுனால பல முறை எங்களுடைய போராட்டம் உள்ளே நடந்திருக்கு. இந்த முறை நாங்கள் மக்கள் வெளிச்சத்திற்காக வெளியே வந்திருக்கிறோம். ஆகவே இது மேலமாவது இந்த மாதிரியான முறைகேடுகள் இல்லாம தூய்மையான குடிநீர், தூய்மையான பகுதி, தூய்மையான சாலை, கழிவு நீர் அற்ற ஒரு சுத்தமான சுகாதார சூழ்நிலை மாநகராட்சி ஊழியர்கள் தினசரி வரணும்னு. அதே போல இந்த பகுதியில நாங்க டாஸ்மாக் நீங்க 12 மணிக்கு மேல வந்துட்டீங்கன்னா இந்த தெருவில் இருக்கிற அத்தனை இடத்துலயும் குடிமகன்களால நிரம்பி இருக்கிறாங்க. போதை அதிகமாகி அம்மனமா நிர்வாணமா தூங்குறாங்க. எங்களுடைய வழிபாட்டு இடமா இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில்ல வந்து படுத்து தூங்குறாங்க. இத பலமுறை நாங்க வீடியோவா வைரல் பண்ணியிருந்தோம். எந்த விதமான அலட்சிய போக்கோட இந்த மாநகராட்சியும் ஆட்சியாளர்களும், மாவட்ட ஆட்சியாளராக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய ஆர்டிஓவா இருக்கட்டும், எல்லாருமே இங்க எங்களுக்கு தெரிஞ்சு எச்ஓன்னு சொல்லக்கூடிய ஹெல்த் ஆபீசர் இருக்கிறாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஆகையால அவர்களுடைய கவனம் ஈர்ப்புக்காகவும்
எங்களுடைய தேவைக்காகவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்க இப்போது நடத்தி கொண்டு இருக்கிறோம். என் பேர் மன்னம்மாள். இந்த புத்தூர்ல 50-60 வருஷத்துக்கு மேல இருந்து இருக்கிறோம். நான் இதுக்கு ஒரு வசதியும் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த குப்பை, இந்த குடி எல்லாம் குடிச்சிட்டு சூத்துல துணி இல்லாத தூங்குறாங்க. கோயிலுக்கு வந்து ஒரு சாமி கும்பிட முடியல நிம்மதியா. ஒரு 10 நிமிஷம் காலவர் கூட மனசுக்கு நிம்மதியா வந்து கும்பிட முடியல. ரொம்ப ப்ராப்ளமா இருக்குது. இதுல வந்து இந்த தண்ணி மட்டும் எடுத்து விட்டு போயிடுறாங்க. மறுபடியும் இருக்கிற அந்த சட்டை, அந்த மழை வந்த வரைக்கும் நீங்க வந்து பாருங்க. இதுல இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் நீங்களே பாருங்க. எவ்வளவுதான் இந்த குழந்தை கூட்டி எதுவுமே விளையாட முடியல. இந்த தெருவில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. தண்ணி நல்லா இல்லை. அந்த தண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க குடிச்சு பாருங்க. முதல்ல குடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது உள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்ட்டு. வரும்போது அந்த தண்ணி மேலோடிக்கு அந்த வண்டி எடுத்துனாரீங்க, தண்ணி மட்டும் எடுத்துறீங்க. அது உள்ள இருக்கிற அடாசெல்லாம் அப்படியே இருக்குது. ஒரு நாள் எங்களால் ஒரு தெருனா ஒரு தெரு மேல சுத்தின்னு வர கதையா இருக்குது. எங்க அது எவ்வளவு நாளைக்கு தூக்கின்னு வர முடியும்? வர மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு நல்லது கேட்டதுக்கு வரணும்னா யோசிக்கிறாங்க. பல விதமான யோசிக்கிறாங்க எல்லாத்துக்குமே. எப்படி செய்ய முடியும்? நாங்க குழந்தைங்களை எப்படி வச்சுட்டு இருக்க முடியும்? எல்லாம் காலி பண்ணிட்டு போற கதையா தான் இருக்குது. இதுக்கு ஒரு நல்லது வழி பண்ணுங்க. அந்த இடத்துல முதல்ல ஒயின் சாப்பிட, அந்த கோயில்ல வாசப்படியில எதுவும் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் நின்று ஒரு சாமி கும்பிட முடியல எங்களால, பொம்பளைங்களால. ஏங்க வயசானவங்க வேற எதுக்கு வரோம்? முடியலன்னா வந்து சாமி கும்பிடுறதுக்கு மனசுல இருக்கிற தீக்கிறதுக்காக ஒரு கோயில் வாசப்படியில வர்றது. துணி இல்லாத தூங்குறாங்க, அவன் படுத்து நிக்கிறான். எப்படி அதை நாங்க பொறுத்துக்க முடியும் சொல்லுங்க நீங்களே? ஆம்பளைங்களை எப்படியோ பாத்துன்னு பாருங்க. உங்களுக்கே கொஞ்சம் கூச்சம் இருக்கும், எங்களுக்கு அதுக்கு மேல இருக்குது. அதெல்லாம் பொறுத்துங்க. எவ்வளவு வருஷமா நாங்களும் இருந்துருக்கிறோம். இது இருக்குது இன்னும் 1.5 மாசம் 2 மாசத்துக்கு மேல இருந்து இருக்குது. அப்பப்போ வர அந்த தண்ணி மட்டும் ஸ்டாப் பண்ணி ஊறிடாம ஊந்தி எடுத்துறீங்க. மறுபடியும் தான் அது மழை வந்த பிறகு நீங்க வந்து பாருங்க. இங்க இருக்கிற நிலவரத்தை வந்து மழை இருக்குமோ வந்து பாருங்க. இல்லைன்னா இப்போ ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சு பாருங்க. குடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னட்டு. அது உள்ள இருக்கிற ப்ராப்ளம்.